கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்போடு அழைக்கணும். அதில் கூட நான் வேலை செய்கின்ற இடத்துல வாரத்தில் ஒரு நாள், அதாவது டெலிகேங்க ஒரு 2-3 பேர் இங்கே சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், கம்பெனிங்களுக்கு கடைங்களுக்கு போய் விசிட் செய்து ஒரு ரப்போர், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த இடத்துல என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்குது, தொழிலாளர்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறது என்பதை ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். எங்கள் மேலிடத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். அப்போ அந்த ரிப்போர்ட்டை வைத்து அவர்கள் எந்தெந்த காரியங்கள் மிக முக்கியமானது என்பதை சரி செய்வார்கள். சில காரியங்களை பொறுமையாக சரி செய்வார்கள். அப்படி ரிப்போர்ட்டு கொடுக்க நானும் என்னுடைய இன்னொரு டெலிகேமும் சேர்ந்து 2 பேர் பயணிப்போம். ஒரு 3 கம்பெனி 3 கடைகளை பார்த்து ரிப்போர்ட் கொடுப்போம். அப்போ சென்ற முறை ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது முக்கியமாக, அதாவது இன்டெலிஜென்ட் கோஃபர் என்று சொல்லுவார்கள், அதாவது பணம் போடுகின்ற, அதாவது அன்றைய வருமானத்தை ஒரு பேங்க்கு மெஷின் கோஃபர் அதில் போடும் பொழுது, அப்போ கேமரா உள்ளே இருக்குன்னு வச்சிங்களேன். 2 பக்கமும் கேமரா இருக்கும். அப்போ ஸ்க்ரீனில் ஓடிக்கொண்டே இருக்கணும். யார் கொண்டு வரார்கள், யார் போடுறாங்க, எவ்வளோ போடுறாங்க, அது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகினே இருக்கும். ஒரு இடத்துல கேமராவே இல்லை, சிசிடி கேமரா உள்ளேயும் இல்லை, எக்ரோம், அதாவது எல்சிடி அந்த ஸ்க்ரீனும் உள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை. அப்போ பார்க்கும்பொழுது அப்போ நானும் என் நண்பரும் உடனே ரிப்போர்ட்டு பதிவு பண்ணோம். மிக முக்கியமானது ஏனென்றால், திடீரென்று ஒருவர் துப்பாக்கி கொண்டு வந்து, அப்படிலாம் நடந்துக்குது ஃப்ரான்ஸில். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல திடீர்னு துப்பாக்கி கொண்டு வந்து காசுலாம் எடுன்னுவாங்க. அப்போ அந்தமாரிலாம் திருட்டு நடந்துக்குது. அப்போ யாராவது ஒருவர் உள்ளே பணத்தெல்லாம் எடு அப்படின்னு சொன்னார்னோ, இல்லை அந்த பெட்டகத்தை, அந்த காசு போடுற அந்த மஷினை அவர் உடைச்சி பணத்தை எடுத்தார்னா, யார் வந்தாங்க, யார் உடைச்சாங்க, யார் திருடினாங்க என்பதே தெரியாது. போலீஸ் வந்தாலும் உடனே கேட்பாங்க, எங்கள் கேமரா இருக்குதா, எங்கள் ஸ்க்ரீனு, எங்கள் எக்ரோ இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மிக முக்கியமான ஒன்று, சட்டத்தின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும், அங்கே வர்ற கிளைண்ட்டுக்கும் பாதுகாப்பு வேண்டும் கருதி இது முக்கியமாக அங்கே பொருத்தப்படணும். ஆனால் அது இல்லை. அப்போ ரிப்போர்ட் அனுப்பணும். அப்போ கூடிய விரைவில் அங்கு பொருத்தப்படுவதாக உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார்கள் மேலதிகாரிங்க. சரி பிரதர், உங்கள் கதைலாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாங்க, இதிலிருந்து தான் சில வசனங்களோடு கூட நம்மை சுற்றி இருக்கிற எந்த சபை பிரிவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ளே யார் வந்துட்டேன்னு சொல்கிறீங்களோ, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தோடு இந்த வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம். என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவதுண்டு, அன்றைய காலம் நல்ல காலம், செல்ஃபோன் இல்லாத காலம், இந்த டேப்லெட்ஸ் இல்லாத காலம், பேசி, அதாவது ஒரிஜினல் போர்ட்டாபிள் இல்லாத காலம், இதெல்லாம் இல்லாத காலம் நல்ல காலங்க. ஏன்னு சொன்னால், அதாவது நம்ம ஒருவரோடு பேசும்போதே நம்ம பேசுவதை ரெக்கார்ட் செய்வார்கள் நமக்கு தெரியாமலே. நம்மை சுற்றி 24 மணி நேரமும் கேமராக்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. நம்மை ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். கேமரா, அவர் தான் கேமரா, கண்காணித்து கொண்டே இருக்கு. நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை செல்ஃபோன் வழியாக, சேட்டலைட் வழியாக கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய அமைப்பு இப்பொழுது எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த விஞ்ஞான அறிவியல் உலகத்தை விட உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலவற்றையும் அறிகின்ற தெய்வம். சில டைமில் சில ஊழியக்காரங்க இந்த வார்த்தைகளை தவறாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு யோசிப்பேன், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த வார்த்தையை கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்லுவது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகின்ற தெய்வம், அறிந்த தெய்வம், காண்கின்ற தெய்வம் என்று நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அது ஊழியக்காரங்க தப்பித்து கொள்ளுகின்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. வசன வெளிச்சத்தில் நாம் பார்க்க போகின்றோம். எப்படி ஒரு கேமரா, சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு நண்பர், அவரும் டெலிகே தான், எனக்கு அடிச்சார். இந்தமாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவனுக்கு பிரச்சனை, திருடிட்டான். இப்போ அவனுக்கு ஆந்திரச்சம் வைக்கிறாங்க. அதாவது 2 பேரும் உட்காந்து பேச போகிறோம். அப்போ என்னென்னலாம் ப்ரூஃபை கொண்டு வந்து காட்டுவாங்கன்னு தெரியாது அப்படின்னா, சரி நீ போ, முடிஞ்ச உடனே எனக்கு தெரியப்படுத்து பார்ப்போம். ஒருவேளை உண்மையாகவே அவன் திருடி இருந்தால்
அவனுக்காக நீயும் நானும் வாதாட முடியாது. ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாதாட முடியும். திருட்டுக்கு போய் வாதாட முடியாது. அவ்வளோதான். வேலையை விட்டு சீட்டை கீழே அனுப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ கேமராவை காண்பிக்கிறார்கள். இந்த ஊரில் கேமராவை ஒருவனுடைய திருட்டை அதை கண்காணிக்கின்ற கேமரா என்ன செய்கிறார்கள் என்று கண்காணிக்கின்ற அந்த கேமராவை ஒருவேளை எங்களோடு டெல்லியே கூட டைரக்டருங்க காட்டணுன்னா கூட சட்டத்தின் அடிப்படையில் போய் பர்மிஷன் வாங்கின்னு வந்து தான் அந்த கேமராவுடைய இமேஜை காட்டணும். அந்த அளவுக்கு இந்த ஃப்ரான்ஸில் பல சட்டத்திட்டங்கள் அழகாக வடிவமைத்திருக்கிறாங்க. யார் வேணுமே போய் டக்குன்னு பாத்திர முடியாது, செஞ்சிட முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு விதிமுறைகள் உண்டு ஃப்ரான்ஸ் சட்டத்தில். அப்போ உசியக்கிட்ட, அதாவது கோர்ட்டில் வேலை செய்கிற ஒரு உசியக்கிட்ட அங்கீகாரம் பெற்றவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த கேமராவை ஓப்பன் பண்ணோம். 1 வாரத்துக்கு முன்னால், 2 வாரத்துக்கு முன்னால், 1 மாதத்துக்கு முன்னால், 2 மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை காட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி அப்படி காட்டும்போது அவனுடைய திருட்டை பார்க்க முடிகிறது. அப்போ அந்த கேமரா அவன் என்ன செய்கிறான், எங்கே காசை வச்சான், எப்படி உள்ளே வச்சான் காசை, எந்த காசை அந்த மஷினில் போட்டான், எதை பாக்கெட்டில் போட்டான், எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்போ மாட்டிக்கினாச்சா? அந்தரங்கத்தில் செய்த காரியங்கள் யாருக்கும் தெரியாது என்ற செய்த காரியங்கள் மாட்டி கடைசியில் வேலை போயிடுச்சா? பிரியமானவங்களே, அதாவது அந்தரங்கத்தில் செய்கின்ற காரியங்களை நம்முடைய தேவன் காண்கின்றவர். அந்தரங்களை அறிகின்ற கர்த்தர். சங்கீதம் 44:21 தயவு செய்து வாசித்து பாருங்கள். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. பார்த்தீர்களா? தேவனுக்கு பல பேரை நாம் சொல்லி ஆராதிக்கிறோம். இந்த பேரை சொல்லி ஆராதிங்க. எந்த பேர்? அவர் அந்தரங்களை அறிகின்ற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் இருதயங்கள் அந்தரங்களை அறிந்திருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொல்லி ஆராதிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பயம் வரும். ஆஹா, நான் நேற்று இரவு என்ன செய்தேன், இன்றைக்கு காலைக்கு என்ன செய்தேன், முந்தா நேற்று என்ன செய்தேன், சென்ற வாரம் என்ன செய்தேன், இன்றைய வரைக்கும் நான் துக்கப்படலையே, இன்றைய வரைக்கும் நான் வேதனைப்படலையே, இன்றைய வரைக்கும் எனக்கு உணர்வே இல்லையே, நான் அழகாக பாடுறேன், ஜெபிக்கிறேன், குதிக்கிறேனே. அந்தரங்களை அறிகிற கர்த்தர். சரி, இப்போ நேராக வேகமாக வசனத்துக்கு நாம் போயிடுவோம். சங்கீதம் 98 வாசித்து பாருங்கள். அந்தரங்க பாவத்தை அறிகின்ற கர்த்தர். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக, எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். பார்த்தீர்களா பிரியமானவர்களே? ஒவ்வொரு வசனத்தையும் பல உதாரணங்களோடு பேசணுன்னா பல மணி நேரம் பேசுவான். ஆனால் 10 நிமிஷம் உணர்வை உண்டாக்குன்ற, ஆராய்ந்து பார்க்கின்ற செய்தியை கூட கேட்க ஆட்கள் இல்லை, பார்க்க ஆட்கள் இல்லை. ஆனால் எந்தெந்த செய்தியோ வசனத்துக்கு ஒத்து வராத புரட்டுகிற செய்தியெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் உற்சாகமாக கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஆனால் அந்தரங்க பாவத்தை அறிகிற கர்த்தர். பார்த்தீங்களா? 2வது, அந்தரங்க காரியத்தை அறிகிற கர்த்தர். பிரசங்கி 12:14 ஒவ்வொரு காரியத்தையும், கிரியையும், அந்தரங்கமான காரியத்தையும் தேவன் கடைசி நாளில் கொண்டு நிறுத்த போகிறார். என் மனைவி அடிக்கடி சொல்லுறது, எங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நான் யாராக இருந்தாலும் சரி, கடைசி நாளில் ஆண்டவர் அப்படியே படத்தை ஓட்ட போகிறார். 50 வயசில் மரித்தா 50 வயசு படம் ஓடும், 60 வயசில் மரித்தா 60 வயசு படம் ஓடும். அது பாஸ்டரோ, மூப்பரோ, ரெவரண்ட்டோ, டாக்டரோ யாராக இருந்தாலும் அந்தரங்க காரியங்களை உணர்வில்லாதபடி, நாம் பாவத்தை பாவம் என்று பாராதபடி செய்து கொண்டு நாம் வாழ்வோமானால் படம் ஓடும்போது பிரியமானவள நம்ம எப்படி தலை குனிந்து நிற்போம் என்று யோசித்து பாருங்கள். இப்போ அவனுடைய திருட்டை அந்த படத்தில் காட்டும் போது அவனுக்கு அவ்வளோ வெக்கம், ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா அவன் வாதாடவும் முடியல. கண்ணு முன்னால் அந்த ஸ்க்ரீனில் அவன் திருடின காரியம் அப்படியே ஓடுது, பார்க்குறோம். இன்னொரு பெண் அதே மாதிரி தான். அப்படியே நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். எவ்வளோ பேர் தொழிற்சங்கம்லாம் வாதாடணும், வேலையை விட்டு விடக்கூடாது, அப்படி இப்படின்னு ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம். கடைசியில் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த பொண்ணு செய்கிற திருட்டு வேலையை அப்படியே பார்த்து நான் வெளியே வந்து சொல்லிட்டேன், தயவுசெய்து இந்த பொண்ணுக்காக யாரும் பேச வேண்டாம், திருடு தெளிவாக ஸ்க்ரீனில் டிவியில் பதிவாகிக்குது, சிசிடிவியில் பதிவாகிக்குது, ஒன்றும் நம்ம செய்ய முடியாது, கோர்ட்டில் போனாலும் இந்த கேஸ் தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஏன்னா பிரியமானவர்கள, அந்தரங்க காரியங்கள் கிரியைகளை தேவன் பார்க்கிறார், அறிகிறார். 3வது காரியம், அந்தரங்க வேண்டுதலை கர்த்தர் அறிகிறார். ஏசாயா 26:16 வாசித்து பாருங்கள். தானியேல் 9:23 வாசித்து பாருங்கள். அந்தரங்க தர்மத்தை தேவன் அறிகிறார். இன்றைக்கு எல்லாவற்றிலும் விளம்பரத்தை தான் நம்ம தேடுறோம். பாஸ்டருங்க விளம்பரத்தை தேடுவாங்க. எனக்கு நன்றாக தெரியும். பல பேர் இந்த தசமபாகம் காணியை கொடுத்து 10 பேருக்கு தெரியணுன்ற மாதிரியே கொடுப்பாங்க. பேரை சொல்லுவாங்க, கவரில் பேரை எழுதி போடுவாங்க, கவரை இப்படி தூக்கி காட்டி போடுவாங்க. இப்படி காசு எடுத்து போடணுன்னு ஒரு வழி இருந்தாலும் கூட அப்படி செக்கை போட்டு பேரை போட்டு காட்டுவாங்க. அப்போ நான் ரொம்ப டீப்பாலாம் போகணுன்னா நேரம் போயிடும். அப்போ நம்மளுடைய காரியங்கள் அந்தரங்கத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ தான் வெளிப்படையான பலனை கொடுப்போன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் எல்லாவற்றையும் விளம்பரமாக்கி விளம்பரம் தேடுகிற கிறிஸ்தவர்களாக போதகர்களாக நம்ம மாறிவிட்டோம். பைபிள் தெளிவாக சொல்லுகிறதா, அந்தரங்க தர்மத்தை கர்த்தர் அறிகிறார். மத்தேயு 6 வாசித்து பாருங்கள். மத்தேயு 6:6 வாசித்து பாருங்கள். இந்த 2 வசனத்துலையும் அந்தரங்க தர்மத்தை அறிகின்ற கர்த்தர், அந்தரங்க ஜெபத்தை அறிகின்ற கர்த்தர், அந்தரங்க உபவாசத்தை அறிகின்ற கர்த்தர். இதோடு நான் முடிக்க போகிறேன். அப்போ அந்தரங்கத்தை தேவன் அறிகின்றார், தர்மத்தையும் நல்ல செயலையும் ஜெபத்தையும் உபவாசம். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் பெரிய போஸ்டர் அடித்து யூடியூப்லேயும் எல்லாத்துலேயும் விளம்பரம் செய்து, அந்த விளம்பரத்தின் வழியாக சில வேளைகளில் பலர் பாக்கெட்டையும் நிரப்பிக்கொள்கிறார்கள். அதன் வழியாக புகழ்ச்சி அடைகிறார்கள். அந்த புகழ்ச்சியின் வழியாக மக்களை திரட்டி கொள்ளுகிறார்கள் தன் பக்கமாக. அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, மறைந்து செய்ய, விளம்பரம் இல்லாமல் செய்ய, புகழ்ச்சி இல்லாமல் செய்ய. ஆண்டவர் ஜெபத்தை கூட எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள், உபவாசத்தை கூட எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள். அந்தரங்கத்தில் செய்ப்பா. ஏன்னா கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லைங்க. கர்த்தருக்கு எதையும் நீ சில வேளை நான் அடிக்கடி ஜெபிக்கிறது, ஆண்டவர் உமக்கு நான் விலக்கி சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, ஒரு நோயின் தன்மையை நான் விலக்கி சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிரச்சனையை நான் ரொம்ப விலக்கி சொல்லி, நல்லது, விலக்கி சொல்லி ஜெபிப்பது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஆண்டவருக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். எனவே பிரியமானவர்கள, இன்றைக்கு நீங்களும் நானும் கேமரா பார்க்கத்தோ இல்லையோ, போலீஸ்காரங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, உயர் அதிகாரிகள் என்ன பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என் அந்தரங்களை அறிகிறார். எனவே அந்தரங்களை சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம், பாவ அறிக்கை செய்வோம், மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம். தர்மத்தையும் ஜெபத்தையும் உபவாசத்தையும் விளம்பரம் இல்லாதபடி உள் இருதயத்திலிருந்து மறைந்து செய்து தேவனிடத்தில் பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக அந்தரங்களை அறிகிற கர்த்தர், அக்கிரமங்களை அறிகிற கர்த்தர், பாவத்தை அறிகிற கர்த்தர் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. எதையும் நான் மறைக்க முடியாது. என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்தரங்கத்தில் உண்மையாக இருக்க கிருபை தாருங்க. தர்மத்தையும் ஜெபத்தையும் உபவாசத்தையும் நாங்கள் எதை செய்தாலும் நாம மகிமைக்காக ஆண்டவரே, நாங்கள் மறைந்து செய்ய, விளம்பரம் புகழ்ச்சி இல்லாதபடி செய்ய, புகழ்ச்சியை உமக்கு மாத்திரமே செலுத்த எங்களுக்கு கிருபை செய்வராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.